அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். படிப்பவர்கள், கேட்பவர்களுக்கு நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். வி.எஸ். ரோமா. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன். நாம் எண்ணும் எண்ணங்கள், நம் மனதில் உதயமாகும் எண்ணங்கள் மிகவும் நல்லவையாக இருக்க வேண்டும். நமக்கு நடக்கக்கூடியவற்றையும் நல்லதாகவே நினைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நடக்கக்கூடியவற்றையும் நாம் மனதில் நல்ல எண்ணங்களாகவே உதிக்கச் செய்ய வேண்டும். நம் எண்ணம் போல் வாழ்வு. இது யாராவது நமக்கு சொன்னால், என்ன நாம் அடுத்தவங்களுக்கு நல்லது தானே செய்கிறோம், எந்த கேடும் செய்யவில்லையே, எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லுகிறார்களே, நாம் இப்படி கீழ்த்தரமாக இருப்பது நாம் கெட்டவங்களோ நினைக்கிறாங்களா அப்படின்னு நாம் நினைப்போம். அப்படியல்ல. ஒரு பயந்து கொண்டு ஒரு எண்ணத்தை நினைத்தாலும் அப்படியே தான் நடக்கும். அதையவே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் கெட்டவர்கள் என்று சொல்வது தவறு, சொல்லவும் மாட்டார்கள். அது அப்படி அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை. எண்ணம் போல் வாழ்வு என்றால் அதாவது நல்லதை நினைக்க வேண்டும். நாமே இப்படியாகுமோ அப்படியாகுமோ, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரே குழப்பமாக இருக்கின்றதே, ஒரே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கின்றதே என்று புலம்பிக்கொண்டே இருந்தால் ஆயுள் முழுக்க புலம்பிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். புலம்பலை தவிர்க்க வேண்டும். மனதில் ஓடும் எண்ண அலைகளை தவிர்க்க வேண்டும். அதாவது கடல் அலை ஓயாது அடித்து கொண்டே இருக்கும். அதேபோல் எண்ண அலைகளையும் ஓயாது அடித்து கொண்டே இருக்கே, அப்படி நாம் செய்யக்கூடாது. அதாவது உறங்கும் பொழுது உறங்க வேண்டும், ஓய்வு எடுக்கும்போது எடுக்க வேண்டும். பலவிதமான சிந்தனைகளை, நல்ல சிந்தனைகளை நினைக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தூங்காமல், வேறு எதையும் சிந்திக்காமல், வேறு வேலைகளில் ஈடுபடாமல், சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கெட்ட எண்ணங்களையே நினைத்து கொண்டிருந்தால் எதுவுமே நன்றாக நடக்காது. வாழ்வு வீணாகிவிடும் அல்லவா? அதாவது எண்ணம் போல் வாழ்வு என்ற ஒரு கதை சொல்லட்டுமா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அதாவது எண்ணங்கள் எதிலும், எப்பொழுதும், எந்த சூழ்நிலையிலும், எதற்கெடுத்தாலும், எல்லோரிடத்திலும் எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் அலை போல பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. எண்ண அலைகளை ஓய விட வேண்டும். எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எல்லாவற்றிலும் நாம் உயர்வாக இருப்போம். ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன், கேளுங்கள். அதாவது ஒரு ஏழை மனிதன் இருந்தான். ஒரு ஏழை, பரம ஏழை. அவன் ஏழையாக இருப்பதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தான். அவனுக்கு மனைவியும் 2 குழந்தைகளும். ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். என்ன செய்வது? பெரியவர்கள் 2 பேரும் அதாவது ஏதோ ஒரு வேளை சாப்பிடாமல் படுத்து விடலாம், ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டு விடலாம், ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விடலாம். ஆனால் குழந்தைகளை, விவரம் தெரியாத குழந்தைகளை பட்டினி போட இயலாது. பசிக்கும் பொழுது கொடுக்காமல் இருக்க முடியாது. அதுகளுக்கு பிடித்தவற்றை தான் கொடுத்தாக வேண்டும். பிடித்தவற்றை கொடுக்காவிட்டாலும் பிடிக்காதவற்றை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. யோசித்து பார்த்தான். மிகவும் தொலைவில் ஒரு காடு இருந்தது. மிகவும் தொலைவில் காடு இருந்தது. அவன் வீட்டுக்கும் அதற்கும் வெகு தூரம். வண்டி வாகனங்கள் ஏது? நடந்து கொண்டே காலையில் ஏதாவது கஞ்சியை வாயில் ஊற்றிக்கொண்டு மெதுவாக நடை கட்டுவான். அப்படி நடையை கட்டிக்கொண்டு காட்டுக்குள் புகுந்து
காட்டுக்குள் உள்பக்கமாக ரொம்பவும் புகுந்து விட்டால் விலங்குகளிடம் சிக்கி உயிரை பறிகொடுக்க வேண்டி வரும். ஆகவே காட்டுக்குள் மிகவும் தூரமாக நுழையாமல் முன்பாகவே இருந்து சில மரங்களையும் அதையும் இதையும் ஏதாவது எட்டுவதை கொஞ்சம் வெட்டி கொண்டும் ஏதாவது கனிகளை பறித்து கொண்டும் மனிதர் சாப்பிடக்கூடிய கனிகள் ஏதாவது இருந்தால் அதை பறித்து கொண்டும் விறகுகளை வெட்டி கொண்டும் அங்கேயே வெட்டி கொண்டும் தலையில் வைத்து கொண்டு தோளில் ஏதாவது சாப்பிடுவதற்குண்டான மரங்களில் காய்த்தால் அதை எடுத்துக்கொண்டு அவன் வருவான். அப்படியே பொடிநடையாக வந்து கொண்டிருப்பான். அப்பொழுது வீட்டுக்கு வந்தவுடன் அவன் ஏதாவது சாப்பிட்டு விட்டு குளித்து விட்டு கொஞ்சம் உறக்கம் செய்வான். அன்று காட்டில் அவனுக்கு ஒரு உடல் சோர்வு ஏற்பட்டு விட்டது. காட்டில் அவனுக்கு உடல் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு விட்டது. ஒரு மரம், பெரிய மரம், அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்தான் துண்டை விரித்து. அப்பொழுது குளுகுளுன்னு நன்று சில்லென்று காற்று வீசியது. அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து கொண்டு தூக்கம் வருவது போல் இருந்தது. சரி, மரத்துக்கடியில் நம்மளுடைய வேஷ்டியை விரித்து படுத்து விடலாம், கொஞ்ச நேரம் உறங்கிவிட்டு அப்பொழுது பிறகு நாம் இந்த விறகு கட்டைகளை தூக்கி கொண்டு செல்லலாம் என்று யோசித்தான். சரி, படுத்தவுடன் நன்றாக தூக்கம் வந்தது. அந்த மரமோ, அதாவது யார் மனதில் என்ன நினைத்து கேட்கின்றார்களோ அதனுடைய வரத்தை தரக்கூடிய மரம், அது அவனுக்கு தெரியாது. யாரும் சொல்லவும் இல்லை. நிறைய பேர் காட்டுக்குள் போக மாட்டார்கள் பயந்து கொண்டு. சட்டப்படி குற்றமும் ஆகும். விலங்குகளை கண்டும் பயந்து விடுவார்கள். இவனுக்கு மிகவும் வசதி குறைவாக இருந்ததால் இந்த வேலையை செய்தான். அப்பொழுது அட, இங்கே குளுகுளுன்னு காற்று இருக்குது, ஒரு கட்டல் இருந்ததுன்னா நமக்கு நன்றாக தூங்கலாம், இப்படி குறி கொண்டு படுக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று நினைத்தான். நினைத்தவுடனே அருகில் கட்டலும் ஒரு பஞ்சு மெத்தையும் அவனுக்கு வந்தது. அட்டா, என்ன ஆச்சரியம்! சரி, இதை நம்ம நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இருட்டி போய்விடும் என்று நினைத்து அங்கேயே படுத்து கொண்டான். அடுத்தது, நன்றாக சாப்பிட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். காலையில் உணவு அருந்தி விட்டு வந்தோம். இந்நேரம் நம்ம வீடு சென்றிருக்க வேண்டும். இந்த களைப்பின் காரணமாக இந்த மரத்துக்கடியில் படுத்தோம். கட்டில் வந்துவிடுவதும் சுகமாக படுத்து விட்டோம். பஞ்சு மெத்தையை கண்டவுடன் இன்னும் சுகம் அதிகமாகிவிட்டது. உறக்கமும் ஒரு வெகு நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் பசி எடுக்கின்றதே, என்ன செய்வது என்று யோசித்தான். அப்படி யோசிக்கும் பொழுது அருகில் ஒரு தட்டில் அறுசுவை உணவு வந்தது. அதையும் சாப்பிட்டு விட்டு குளிர்ந்த தண்ணீரை குடித்துவிட்டு சுகமாக உறங்கினான். பிறகு கொஞ்ச நேரம் உறங்கி எழுந்தவுடன், அடடா, இப்போது இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, நாம் இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம வீட்டை நோக்கி போயிடணும், காட்டை விட்டு நகர்ந்துடணும். முதல் வேலை என்னடா பண்ணுறது? ஆனால் இங்கே நல்லா சுகமாக இருக்குது. இருட்டிடுச்சு, உனி நாம் விலங்குகள்லாம் நம்மளை கடிச்சு போட்டு கொதறிடும் அப்படின்னு நினச்சான். கடிச்சு போட்டு கொதறிடும் அப்படின்னு நினைக்க ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் கட்டலோடு அவனை அப்படியே தள்ளிட்டு அவனை கடித்து குதறியது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதாவது எண்ணம் போல் வாழ்வு என்பது உறுதியாகின்றது அல்லவா? நீ நல்லவனோ கெட்டவனோ அது தெரியாது நமக்கு. எண்ணம் போல் வாழ்வு என்பது உறுதிதான். ஒரு மந்திர மரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனதில் உதிப்பது நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய், மற்றவர்களும் நன்றாக இருப்பார்கள். எண்ணம் போல் வாழ்வு என்பது எல்லோருக்கும் உண்டு. எதற்கெடுத்தாலும் எதை பற்றியும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் புலம்புவது எளிதில் அது காரியம் ஆகும். என்ன, எதற்கெடுத்தாலும் புலம்பும் காரியம் ஆகும். ஆனால் எடுத்த காரியத்தில் வெற்றி என்பது எந்த மனிதன் புலம்புகிறானோ அவனுக்கு நிச்சயம் கிடையாது.
எவன் ஒருவனும் புலம்பல் இல்லாமல் வாழ்க்கையை ஓற்றுகின்றானோ அவனே சிறந்த மனிதன், அவனே தன்னம்பிக்கையுள்ள மனிதன். வி.எஸ். ரோமா. நன்றி.